Welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தேர்ட் மிட்டம் எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நம்மளுடைய சேனலில் போடுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்க, நல்லா படிங்க, நல்லா மார்க் வாங்குங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாமா? 5 மார்க் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தமிழகத்தின் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் டேஷ். செகண்ட் ஒன், கடைசி மௌரிய அரசை கொன்றவர் டேஷ். தேர்ட் ஒன், இந்தியா டேஷ் உற்பத்தியில் முன்னணி வகிக்கிறது. ஃபோர்த் ஒன், புவியின் வடிவம் டேஷ். ஃபிஃப்த் ஒன், மக்களாட்சியின் பிறப்பிடம் டேஷ். செகண்ட் ரோமன் லெட்டரில் கோடிட்ட இடங்களை நிரப்புகளை. ஃபர்ஸ்ட் ஒன், வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் டேஷ். செகண்ட் ஒன், ஹலா எழுதிய நூலின் பெயர் டேஷ். தேர்ட் ஒன், உலகின் மிக அதிக மழை பெறும் இடம். ஃபோர்த் ஒன், பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன், மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் டேஷ் ஆவார். நெக்ஸ்ட்டு 5 மார்க் என்னென்னா சரியா தவறா என எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் இருளர் என அழைக்கப்பட்டனர். செகண்ட் ஒன், ஜாதி முறை சங்க காலத்தின் வளர்ச்சி பெற்றது. தேர்ட் ஒன், கிளார் என்பவர் கிராமத்தின் தலைவர் ஆவார். ஃபோர்த் ஒன், புகார் என்பது நகரங்களின் பொதுவான பெயர் ஆகும். ஃபிஃப்த் ஒன், கடற்கரை பகுதிகள் மருதம் என அழைக்கப்பட்டன. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பொறுத்துக. 0 டிகிரி அச்சக்கோடு. செகண்ட் ஒன் 0 டிகிரி தீர்க்கக்கோடு. தேர்ட் ஒன் 180 டிகிரி தீர்க்கக்கோடு. ஃபோர்த் ஒன் 90 டிகிரி அச்சக்கோடு. நெக்ஸ்ட்டு 5 மார்க் என்னென்னா ஓரிரு வாக்கியங்களில் பதில் அளிக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், கடைசி மௌரிய அரசருக்கு என்ன நேர்ந்தது. செகண்ட் ஒன், நடுக்கல் அல்லது வீரக்கல் என்றால் என்ன. தேர்ட் ஒன், ஆல்பைன் மலைத்தொடரில் உள்ள முக்கிய மலைகள் யாவை. ஃபோர்த் ஒன், ஜியாய்டு என்பது என்ன. ஃபிஃப்த் ஒன், நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு எது. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் சுருக்கமான விடையளிக்கவும். எவையேனும் 5 மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் 5 திணைகளின் பெயர்களை குறிப்பிடுக. செகண்ட் ஒன், கண்வ வம்சத்தின் அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுக. தேர்ட் ஒன், ஆல்பைன் மலைத்தொடரில் உள்ள முக்கிய மலைத்தொடர்கள் யாவை. ஃபோர்த் ஒன், கடையெழு வள்ளல்களின் பெயர்கள் எழுதுக. ஃபிஃப்த் ஒன், தல நேரம் என்பது என்ன. சிக்ஸ்த் ஒன், நேரடி மக்களாட்சி செயல்படுத்தும் நாடு எது. செவன்த் ஒன், மக்களாட்சி என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் விரிவான விடையை எழுதவும். எவையேனும் 2 மட்டும். ஸோ 2 எழுதணும். 3 மார்க் உங்களுக்கு. மொத்தமாக இதில் 6 மார்க். ஃபர்ஸ்ட் ஒன், மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் இந்தியாவின் படையெடுத்தவர் பற்றி விவரித்து எழுதவும். செகண்ட் ஒன், சங்க காலத்தில் பெண்களின் நிலை குறித்து விவரி. தேர்ட் ஒன், மக்களாட்சியின் வகைகளை விவரி. ஃபோர்த் ஒன், ஆசியாவில் காணப்படும் முக்கியமான தாதுக்களை பற்றி விவரி. ஃபிஃப்த் ஒன், புவி மாதிரியின் பயன்கள் யாவை. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் இந்தியா வரைபடத்தில் குறிக்கவும். எவையேனும் 5 மட்டும். தட்சசீலம், சேரர், சோழர், பாண்டியர், சாரநாத், சாஞ்சி. உலக வரைபடம் 5. ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக அட்டென்ட் பண்ணிடலாம்ல. ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸும் நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.